ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 8 தான் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. ஸோ யூனிட் 8ல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட் 3 ஓகேங்களா. ஸோ ஏற்கனவே ஒரு பார்ட் 2 முடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிறது பார்ட் 3. ஓகே, ஸோ இது பாருங்கள், ஐடென்டிஃபை த பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 4-5 வரி கொடுத்து அது யாரை வந்து சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களே, அந்த மாதிரி கொஸ்டின் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சாதி வரிசையில் ஒதுக்கப்பட்டவர்களுக்காக அவர் செய்த தன்னலமற்ற சமூக சேவைகளுக்காக ராவ் பகதூர், ராவ் சாஹிப் மற்றும் திவான் பகதூர் என்ற பட்டங்களை கொடுத்து கௌரவிக்கப்பட்டார். இதுதான் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் க்ளூ. ஸோ இதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம், ராவ் பகதூர், ராவ் சாஹிப், திவான் பகதூர். ஓகேங்களா. ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் வந்துருக்கும் யாருன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, ஞாபகம் இல்லையா? ரெண்டாவது பாயிண்ட் போகலாம். ஹிஸ் ஆட்டோபயோகிராஃபி இஸ் ஜீவிய சரித சுருக்கம். அதாவது ஒன் ஆஃப் த இயர்லிஸ்ட் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்வாங்க. அவரது சுயசரிதை ஜீவிய சரித சுருக்கம் ஆரம்பகால சுயசரிதைகளில் ஒன்றாகும். ஓகே, இதுலேயும் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஓகே, அடுத்த க்ளூ தரேன். அவர் வந்து ஆதி திராவிட மகாஜன சபையை வந்து நிறுவிக்காரு. அதாவது ஹி ஃபவுண்டட் ஆதி திராவிட மகாஜன சபா. இப்போ கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெட்டைமலை சீனிவாசன். ஓகேங்களா. ஸோ ரெட்டைமலை சீனிவாசன் 10th இது கொடுத்துருப்பாங்க. 10th புக்கில் இருக்குது. 10th புக்கில் வந்து இது கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. தந்தை பெரியாரின் ஆதரவுடன் முதலமைச்சர் ஒருவர் இவ்வாறு சவால் விடுத்தார். அதாவது, தாழ்ந்த சாதி மருத்துவர் தவறாக ஊசி போட்டதால் இறந்த ஒரு மனிதரை என்னிடம் காண்பிக்கவும், அல்லது தாழ்ந்த சாதி பொறியாளர் தகர்ந்து போன ஒரு கட்டிடத்தை என்னிடம் காண்பிக்கவும். இவ்வாறு கூறியவர் யார்? அதாவது சீஃப் மினிஸ்டர் சப்போர்ட்டட் பை தந்தை பெரியார். ஸோ தந்தை பெரியாரால் ஆதரிக்கப்பட்ட சீஃப் மினிஸ்டர்னாவே நம்மளுக்கு யாருன்னு தெரிஞ்சிடும். சரி, ஓகே, அவர் என்னன்னு சொல்லியிருக்காரு பாருங்க. ஷோ மீ a person who died because a lower caste doctor wrongly injected, or show me a building that collapsed because it was built by a low caste engineer. It was யார் அப்படின்னாலே காமராஜர். ஓகேங்களா. அது நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்காணும் எந்த சம்பவங்கள் தந்தை பெரியாரை வகுப்புவாத இடஒதுக்கீடு தேவை என்று கிளர்ச்சியை நோக்கி உந்தியது? விச் ஆர் த ஃபாலோயிங் இன்சிடென்ட் லெட் தந்தை பெரியார் டு எஜுகேட் ஃபார் கம்யூனல் ரிசர்வேஷன்? ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு இதை வச்சு பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தொழிற்சார் கல்வியில் வகுப்பு வாரியான இடப்பங்கீடு செல்லாது என்று உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் அறிவித்தது. ஓகேங்களா. அதாவது ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் டிக்ளேர்ட் அஸ் இன்வாலிட் த கம்யூனல் ரிசர்வேஷன் ஃபார் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணியிருப்போம். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் கூட நம்ம படிச்சிருக்கோம். ஒரு கேஸோட நேம் பேஸ் பண்ணி, கேசவர்தனி பாரதி தானே அதுவா? பட் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் அவங்களுக்கு தான் வரும் டாக்டர். அவங்களுக்கு தான் டாக்டர் இது அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் இருந்தும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி இப்போ கேஸ் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் நடந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டாகவும் இது கருதுவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இது. ஓகேங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கம்யூனல் ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்வாலிட்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் பெரியார் என்ன பண்ணுவார்னா, கம்யூனல் ரிசர்வேஷன் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், கிளர்ச்சி வந்து நோக்கி உந்தியது, அதாவது வகுப்புவாத இடஒதுக்கீடை நோக்கி உந்தியது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சம்பவமாக சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான். அடுத்து சப்போஸ் அந்த கேஸ் நேம் ஞாபகம் இருந்துச்சுன்னா கீழே போடுங்க. ஸோ ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இது பாருங்க. அதாவது தலைச்சிறந்த படைப்பான பரியேறும் பெருமாள் என்ற தமிழ் திரைப்படம் பற்றிய விமர்சனம் குறித்து கீழ்காணும் கூற்றுகளில், அதாவது கூற்றில் சரியானவற்றை தேர்வு செய்யும். அதாவது பரியேறும் பெருமாள் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ அதை பற்றி தான் கேட்குறாங்க. அதோட கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. சரி, என்னன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 3மே கரெக்டுன்றாங்க. அதாவது என்னன்னா, இப்படம் சாதி கட்டமைப்பின் கொடிய விளைவுகளை சுட்டி காட்டுகிறது. ஓகேங்களா. அதே மாதிரி இப்படம் மிகச்சிறந்த படம் என்ற வரிசையில் பிலிம்பேர் விருது பெற்றது. இப்படம் திரு மாரி செல்வராஜால் இயக்கப்பட்டு நீலம் தயாரிப்பு குழுமத்தால் வெளியிடப்பட்டது. ஓகேங்களா. ஸோ த shows the ill effects of caste system. It won the Filmfare Award under Best Film category. அதே மாதிரி it was a movie directed by திரு மாரி செல்வராஜ் and produced by நீலம் ப்ரொடக்ஷன். ஸோ 3மே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். ஓகேங்களா. சரி, ஓகே, அடுத்து பாருங்க. தந்தை பெரியார் மக்கள் தங்கள் உயிருக்கு ஒப்பாக என்ன வேண்டும் என்று விரும்பியது எது? ஸோ தந்தை பெரியார்னாவே என்ன வந்துடும்? சுயமரியாதை. ஸோ தந்தை பெரியார் வாண்டட் பீப்புள் டு கன்சிடர் த ஃபாலோயிங் as equal to the lives. எது? செல்ஃப் ரெஸ்பெக்ட். தந்தை பெரியார்னாவே சுயமரியாதை. அடுத்து ஸோ கொஸ்டினை பார்த்து பயப்படக்கூடாது. ஆக்சுவலி இது Group 1 பேஸ் பண்ணது. இதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் ஒரு பாயிண்ட் கூட கொடுக்கலாம் இல்லையா. ஸோ அதனால தான் நம்ம வந்து
விடாமல் எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம் என்னன்ட்டு. 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டில் கூட்டப்பட்ட சுயமரியாதை இயக்க மாநாட்டில் தந்தை பெரியார் ஒரு முக்கிய விடயம் தொடர்பான தீர்மானத்தை இயற்றினார். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு 1989ஆம் ஆண்டில் தமிழகம் அதனை சட்டமாக இயற்றியதாம். அதே மாதிரி ஆகஸ்ட் 11, 2020 உச்சநீதிமன்றம் அது தொடர்பான தீர்ப்பையும் வழங்கியது அப்படின்றாங்க. ஸோ இது பார்க்கும்போதே தெரியும், அதாவது அந்த ஆப்ஷன்ஸை பார்க்கும்போதே நல்லாவே தெரியும். குடும்ப சொத்தில் பெண்ணுக்கு சம உரிமை அப்படின்னு சொல்லிட்டு. மற்றதை பார்க்கும்போது பாருங்களா, பெண்ணுக்கு அரசு வேலை வாய்ப்பில் சம உரிமை, அதை பற்றி அவருக்கு பேசினதில்லை. அதே மாதிரி ஒரு சில சமூகத்தில் நில உரிமை பெறுவதில் முன்னுரிமை, அதுவும் சொன்னதில்லை. புனித இடங்களில் புனித இடமே அவருக்கு பிடிக்காது. அவர் திக்கா இல்லையா? ஸோ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா குடும்ப சொத்தில் பெண்ணுக்கு சம உரிமை. ஓகேங்களா? ஸோ 1929 இல்லை கீவோர்ட் பாருங்க, செங்கல்பட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் இல்லையா? செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் நடந்துச்சு இல்லையா 1929 செங்கல்பட்டுல. தந்தை பெரியார் முக்கியமான இதெல்லாம் கொண்டு வந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கொண்டு வந்ததை 1989 6 years later தமிழ்நாடு ஹாஸ் பாஸ்ட் a law in this regard. அதே மாதிரி ஆன் August 11, 2020 சுப்ரீம் கோர்ட் பாஸ்ட் a judgment in this regard. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்க இயர் அந்த இது கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எப்போ அது இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 60 வருஷம், அதாவது 1989 கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 1989 தமிழ்நாடு கொண்டு வந்துட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் எப்போ கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா 11 ஆகஸ்ட் 2020. ஓகேங்களா? அப்போ கொண்டு வந்துருப்பாங்க. ஓகேங்களா? அது 2 இயர் பார்த்துக்கோங்க. அடுத்து ஓகே, இது பாருங்க, சாகித்ய அகாடமி வென்ற எழுத்தாளர் திரு சு. வெங்கடேசன் அவர்களால் எழுதப்பட்ட வேள்பாரி என்ற நூலின்படி சில சரியான சூச்சுகளை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஆஸ் பர் வேள்பாரி த புக் ரிட்டன் பை திரு சு. வெங்கடேசன் த சாகித்ய அகாடமி வின்னர் ரைட்டர். ஸோ என்னன்னு பார்த்தோம்னா, பாரினா பறவைகள், பூச்சிகள், அப்புறம் தாவரங்கள் ஆகியவற்றை பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் அறிந்திருந்த இயற்கை சார்ந்த மனிதர் அவர். அந்த வேள்பாரியில வராங்க இல்லையா, பாரின்றவங்க அவங்க. வேள்பாரி கதையானது மனிதனின் பேராசைக்கும் இயற்கைக்கும் இடையிலான முரணை பறைசாற்றுகிறது அப்படின்றாங்க. பாரி was the man of nature who knew both insect, plants like back of his hand. The story வேள்பாரி was that of conflict between man's greed and nature. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே கரெக்டாக சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ வேள்பாரி அப்படின்ற புக்கு எழுதுனது அப்படின்னு யாரு அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா திரு சு. வெங்கடேசன். ஓகேங்களா? ஸோ அது கீ பாயிண்ட். ஓகே, அடுத்து பார்க்கலாம். இது பாருங்க, மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான். இது நம்ம சுயமரியாதையும் வந்தாச்சு. சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை, சமூக நீதியும் வந்தாச்சு. சமூகம் சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் அப்படின்னு சொன்னது. ஸோ சுயமரியாதை வந்துச்சுனாவே தந்தை பெரியார். ஸோ ஹூ ஸ்டேட்டட் மேன் இஸ் born free, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் இட்ஸ் பர்த் ரைட். அதே மாதிரி சோசியல் ஜஸ்டிஸ் என்ஷூர்ஸ் சோஷியல் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தந்தை பெரியார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது பாருங்க, which are the following book received சாகித்ய அகாடமிக் அவார்ட் written by மேலாண்மை பொன்னுசாமி. அதாவது மேலாண்மை பொன்னுசாமியின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற படைப்பு எது? மின்சாரப்பூ. ஓகேங்களா? சிறப்பு தமிழ்ல வரும் இது. ஓகேங்களா? மின்சாரப்பூ, மேலாண்மை பொன்னுசாமி சாகித்ய அகாடமி விருது. ஓகே, இது நம்ம தமிழுக்கு போயிடலாம். அன்பு சிவமிரண்டென்ப சிவமிரண்டென்ப அறிவிலார். அதாவது அன்பு சிவம் 2 அப்படின்னு சொல்றவங்க பார்த்தோன்னா அறிவில்லாதவங்க அப்படின்றாங்க. அன்பும் சிவனும் ஒன்றுதான், அது அன்பே சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அதனாலதான் பார்த்தோம்னா இது ரெண்டு வேற அப்படின்னு சொல்றவங்க பார்த்தோம்னா அறிவில்லாதவங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யாருன்னு பார்த்தோம்னா திருமூலர் அப்படி சொல்லியிருப்பாங்க. அன்பும் ஒண்ணுதான், சிவனும் ஒண்ணுதான், அதுதான். ஓகேங்களா? அன்பும் சிவம் 2 என்பர் அறிவிலார் அப்படின்னு சொல்றது யாருன்னு பார்த்தோம்னா திருமூலர். ஓகே, அடுத்து இது பார்க்கலாம். தமிழர்களின் இசை சிறப்பினை எடுத்துரைக்கும் காப்பியம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம். ஓகேங்களா? சோ தமிழர்களின் இசை சிறப்பினை எடுத்துரைக்கும் காப்பியம் எது பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம். ஓகே, இது பாருங்க, மனத்தால் சிவனுக்கு கோயில் கட்டிய நாயன்மார் யாருன்னா பூசலார். ஓகேங்களா? மனதால் சிவனுக்கு கோயில் கட்டிய நாயன்மார் யாரு? பூசலார். இது பாருங்க, அதாவது ஒரு செம்மொழியின் பண்புகளாக கீழ்காணும் எதையை வச்சு குறிப்பிடலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. சுதந்திரமான தனித்து விளங்கும் இலக்கிய பண்பு மரபு, பெரும் பண்டைய மற்றும் வாய்மொழியான இலக்கிய பாரம்பரியத்தை மட்டுமே கொண்டது,
அதே மாதிரி பெரும் பண்டைய மற்றும் எழுதப்பட்ட இலக்கிய பாரம்பரியத்தை கொண்டது. ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்க்கும்போது தெரியும். செகண்ட் லைன் வாய்மொழியான இலக்கியம் அதை வந்து எப்படி இது பண்ணிக்க முடியும்? ஓகேங்களா. ஸோ இந்த பியும் சி வந்து ஒரு முரண்பாடான ஒரு லைனா இருக்கும். வாய்மொழியான ஒரு இலக்கிய பாரம்பரியத்தை விட எப்படி வந்து ஒரு செம்மொழியா எடுத்துக்குவாங்க? ஓகேங்களா. ஸோ அப்படின்னும் போது பி வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா. ஸோ அப்போ ஏவும் சியும் தான் வரும். ஓகேங்களா. ஸோ இட் ஹாஸ் a independent literary tradition. It has a large ancient body of oral literature only. It has a large and ancient body of written literature. ஸோ வந்து செகண்ட் தப்பு. ஓகேங்களா. ஸோ வாய்மொழியா சொல்ற ஒரு இலக்கியத்தை எப்படி அவங்க வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் எடுத்துக்க முடியாது இல்லையா. ஓகே, அடுத்து ஓகே இது பார்க்கலாம். தமிழ்ல பார்க்கலாம். மகமுறை நோக்கி முகநமர்ந்து ஆனால் விருப்பின் தானூருட்டி அப்படின்றது ஒரு பெரும்பானாற்று படையோட பாடல். இது வந்து எப்பண்பினை வெளிப்படுத்துகிறது. ஓகே, இங்க என்ன சொல்லியிருக்காங்க? மகமுறை நோக்கி முகநமர்ந்து ஆனா விருப்பின் தான் ரொட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இதுக்கு வந்து உங்களுக்கு அர்த்தம் புரியலன்னா இங்கிலீஷ்ல பார்ப்பாங்க. As the mother willingly watches over the child, himself stood in the opposite direction and saw. அதுக்கு மேல இருக்குன்றீங்களா? சரி, ஓகே. Over the child, himself stood in the opposite direction and saw. ஓகேங்களா. இது வந்து விருந்தோம்பல் பத்தி சொல்லுது அப்படின்றாங்க. வெறுப்பின் தானே சரி, ஓகே. இது பாருங்க. இது என்ன இதுன்னு பாத்தீங்கன்னா பெரும்பானாற்று படை. ஓகேங்களா. விருந்தோம்பல் பத்தி சொல்லுது. ஓகேங்களா. ஹாஸ்பிட்டல் பத்தி சொல்லுது. அடுத்து பார்க்கலாம். திருக்குறளா? சரி, ஓகேங்களா. சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பார் இக்கூற்றுக்கு காரணம். அதாவது திருக்குறள் வந்து சமய நடுநிலை பண்புன்னு சொல்றாங்க இல்லையா. அதுக்கு என்ன ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்க்கணும்னா அதுக்கு சொல்லிக்காங்க பாருங்க. எல்லா சமயத்தவரும் இது எம்நூல் என்று பொருள் சிறப்பு பெறுவார். அதனால்தான் இதுக்கு உலக பொதுமறை அப்படின்ற பேரே வந்துச்சு இல்லையா. ஸோ அப்படின் போது இது வந்து கரெக்ட். கடவுள் உண்டு என்பவர் மட்டுமின்றி இல்லை என்பவரும் உவந்து ஏற்கும் சிறப்பு பெற்றதால். ஓகேங்களா. ஸோ அப்ப இதுவும் கரெக்ட் தான். அதே மாதிரி இனம் சாதி சமயம் வகுப்பு எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டது. ஓகேங்களா. அது எதுவுமே இனம் சாதி சமயம் இதை பத்தி மென்ஷன் பண்ணிக்க மாட்டாரு. ஸோ அதனால அது எல்லாருக்கும் அப்பாற்பட்டது. அதே மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்படுகிறது நூலாம். அதுவும் கரெக்ட் தான். ஸோ அப்படின்னும் போது இதெல்லாம் சொன்னதுனால தான் என்னன்னு சொல்றாங்க? சமய நடுநிலை பண்றாங்க. ஸோ அப்ப எல்லாமே அது சரிதான். ஓகேங்களா. சரி, ஓகே. இது பாருங்க. மணல் வீடு என்ற நாவலின் ஆசிரியர் யார்? அனுத்தம்மா. ஓகேங்களா. மணல் வீடு நாவலின் ஆசிரியர் அனுத்தம்மா. ஓகே, இது பாருங்க. பலகற்றும் அறிவில்லாதவர் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார் அப்படின்னா என்னது? உலகத்தோடு ஒத்து நடக்காதவர். அப்படிதானே? உலகத்தோடு ஒத்து நடக்காதவர் என்னன்னு சொல்றாரு? பலகற்றும் அறிவில்லாதவர் அப்படின்னு சொல்றாருல்ல. ஓகே, அடுத்து பாருங்க. டேஸ் 4 உடையானாம் வேந்தற்கு ஒளி என்ன வள்ளுவர் எவற்றை வேந்தன் கூறுகிறார்? அது என்னன்னு அதாவது இந்த 4 வந்து வேந்தருக்கு ஒரு அரசனுக்கு வந்து இருக்கும்னு சொல்லிப்பாரு. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடை, கருணை, நீதி, கலந்த குடிகளை காத்தல். இது நான் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதான். ஸோ வந்து எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இதா இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா இது நம்மளுக்கு வராதுன்னு தெரியும், மேற்கண்ட அனைத்தும் வராதுன்னு தெரியும். பட் இயற்றல், ஈத்தல், காத்தல் வகுத்தல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நல்லாவே தெரியும். ஸோ இதுவும் வந்து ரெண்டுமே கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால குறள் வந்து கரெக்டா பார்த்து படிச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ 4 உடையானவாம் வேந்தற்கு ஒளி அப்படின்னு எதுன்னு கேட்டாங்கன்னா கொடை, கருணை, நீதி, கலந்த குடிகளை காத்தல். இது ஒரு குறள் வரும். ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்து பார்க்கலாம். அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர். மரம் போன்றவர்கள் என்று வள்ளுவரால் குறிப்பிடுபவர் யாரு? அதாவது மக்கள் பண்பு இல்லாதவர். அவங்கதான் வந்து அறம் போல கூர்மையரேனும் மரம் போல் மக்கள் பண்பு இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறள் வரும். ஓகேங்களா. மக்கள் பண்பு இல்லாதவர். அடுத்து பாருங்க. பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு எதை போன்றது அப்படின்னு சொல்றது பார்த்தோம்னா நவில்தோறும் நூல் நயம் போன்றது. ஓகேங்களா. ஸோ அது படிக்கும் போதே ஒரு இது வந்துடும் பாருங்க. பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு நவில்தோறும் நூல் நயம் அப்படின்னு சொல்லிட்டு அது பயில்தோறும் நவில்தோறும் வரும். யாரை வச்சு நமக்கு சொல்லணும். ஓகேங்களா. சரி, அடுத்து பாருங்க. கீழ்கண்ட காரணிகளில் தென்னிந்திய கிளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது எதுன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா. தென்னிந்திய கிளர்ச்சி இருக்கு இல்லையா. ஸோ அதை பத்தி தான் கேட்குறாங்க. சரி, பார்க்கலாம். பாளையங்களில் கம்பெனியின் சீர்திருத்தங்கள். அந்த பாளையம்ல வந்து நிறைய சீர்திருத்தம் பண்ணாங்களே அது. அடுத்து கம்பெனி பொருளாதார சுரண்டல் மற்றும் அதிகப்படியான வரி விதிப்பு. கரெக்டா. 1798 ஏற்பட்ட பஞ்சம். ஓகே. அடுத்து பார்த்தோம்னா கம்பெனி நடத்திய அடிக்கடியான போர்கள். ஸோ கம்பெனி ரிஃபார்ம்ஸ் இன் பாளையம், எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் ஹெவி டாக்ஸேஷன் ஆஃப் த கம்பெனி,
ஃபெமைன் இன் 1798. அதே மாதிரி பார்த்தா ஃப்ரீக்வெண்ட் வாஸ் ஆஃப் கம்பெனி எல்லாமே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்து பார்க்கலாம். இது பாருங்க, நீங்கா நில நாள் பவர்க்கு மேற்காணும் திருக்குறள் இடம்பெறும் இம்மூன்றும் என்னும் சொல் குறிப்பவை எது அப்படின்னு பார்த்தோம்னா தூங்காமை, கல்வி, துணிவு. இம்மூன்றும் நீங்கா நிலநாள் பவர்க்கு. அந்த அந்த உலகத்தை வந்து ஆள்பவர் யார் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்றாங்கன்னா தூங்காமை, கல்வி, துணிவு, இது மூணு இருக்கணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ தூங்காமை, கல்வி, துணிவு. அடுத்து பாருங்க, டேஸ் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காது எனின் இவை மேற்காணும் திருக்குறள் எவ்வினைகள் நடைபெறாதுன்னு கூறுகிறார். அதாவது தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காது எனின். ஓகேங்களா? தானம் தவம். அடுத்து வஞ்சமனத்தான் படிச்சொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். இதில் வலியுறுத்தப்படுவது எது? வஞ்சமனத்தான் படிச்சொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். ஓகே, இது பாருங்க, இங்கிலீஷ்ல பாருங்க, டிசைட்ஃபுல் மைண்ட். டிசைட்ஃபுல்னா ஏமாத்துறவங்க அப்படின்ற மாதிரி வரும். நம்மள இப்ப நல்லவங்க மாதிரி ஏமாத்துவாங்களே அவங்க. ஓகேங்களா? அவங்க தான் சொல்றாங்க. அதான் வஞ்சமனத்தான், வஞ்சத்தை பத்தி சொல்றாங்க இல்லையா? சோ போலி ஒழுக்கம், மரியாதை கிடையாது, மரியாதைக்கும் இது கிடையாது. ட்ரூத் பிரிட்டன்ஸ், நடிப்பு, ஒழுக்கம். ஓகேங்களா? ஃபால்ஸ் பிஹேவியர், போலி ஒழுக்கம் தான் வரும். ஓகேங்களா? எங்கெங்கெல்லாம் குரல் எடுத்து வச்சுட்டாங்க பாருங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம ரெஃபர் பண்றோம். துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என்று திருவள்ளுவர் நெறிப்படுகிறார். துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தலாம். துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டுமா? துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தல். இடும்பைக்கு இடும்பை படுப்பார்னு வரும்ல அது. அது இது பாருங்க, செண்பகராமன் பிள்ளை. அதாவது கீழ்வரும் கூற்றுகள் செண்பகராமன் பிள்ளை பற்றி சரியான கூற்றுகள் எவை எவைன்றாங்க. மேக்சிமம் இந்த மாதிரி எல்லாமே கரெக்டா தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம். இவர் திருவாங்கூர் அரசில் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர். இவர் பாரத மாதா வாலிபர் சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்தார். அதே மாதிரி இவர் இந்திய தேசிய இராணுவத்தை சார்ந்த லட்சுமி பாயை 1931 திருமணம் செய்து கொண்டார். இந்த லட்சுமி பாய் இருக்காங்க இல்லையா, அவங்க. அடுத்து இவர் ஜெர்மானிய படையில் சேர்ந்து முதல் உலக போரில் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடினார். அதாவது பெண்கள் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க தளபதியா இருப்பாங்க. லட்சுமி பாய் ஒரு டாக்டர் இவங்க. சோ அவங்கதான் வந்து பார்த்தோன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் தான் செண்பகராமன் பிள்ளை. ஓகேங்களா? சோ எல்லாமே கரெக்டா சொல்றாங்க. அடுத்து பார்க்கலாம். ஓகே, எந்த விடுதலை போராட்ட பெண்மணி மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார்? அதாவது விச் விமன் ஃப்ரீடம் ஃபைட்டர் பார்ட்டிசிபேட் இன் மெட்ராஸ் சால் சத்தியாகிரகம்? செல்வம் துர்காபாய். ஓகேங்களா? அதாவது மெட்ராஸ் சால் சத்தியாகிரகம். வேதாரண்யம் எடுத்திருக்காங்க, அது வேற. மெட்ராஸ்ல எடுத்துருக்காங்க இல்லையா? சோ அது வேற இல்லையா? சோ ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. செல்வி துர்காபாய். ஓகேங்களா? சரி, ஓகே. இவங்க பத்மசாணி அம்மா எதுக்கு வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீல் சிலை அகற்றம் இருக்கு இல்லையா, அதுக்கு வருவாங்க. நீல் ஸ்டாச்சு ரிமூவல் இருக்கு இல்லையா, அதுக்கு வருவாங்க. முத்துலட்சுமி ரெட்டி நம்மளுக்கு நல்லாவே தெரியும், தேவதாசிக்கு வந்திருப்பாங்க. கேபி சுந்தராம்பாள் அந்த பாட்டுலாம் பாடுவாங்க அவங்க. சரி, ஓகே 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 இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது தமிழகத்தில் 1927 ஆண்டு வந்து பார்த்தா நீல் உருவ சிலை சத்தியாகிரக போராட்டம் நடந்துச்சு இல்லையா, அதுல கலந்து கொண்ட பெண்மணி யாருன்னு கேக்குறாங்க. பத்மசாணி அம்மாள். அப்படியே அந்த இதை கொடுத்துருக்காங்க பாருங்க, பத்மசாணி அம்மாள். ஓகேங்களா? நேம் த உமன் லீடர் ஹூ பார்ட்டிசிபேட்டட் இன் நீல் ஸ்டாச்சு சத்தியாகிரகா இன் தமிழ்நாடு எப்பன்னு பாருங்க, 1927. ஓகேங்களா? பத்மசாணி அம்மாள். அடுத்த கொஸ்டின். தந்தை பெரியாரால் சுயமரியாதை இயக்கத்தின் தத்துவம் என கூறப்பட்டது யார்? அதாவது தந்தை பெரியார் ரெஃபர்ட் as the philosophy of self respect movement. என்னது? மறுபிறப்பில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதா? அதை பத்தி அவர் சொன்னதே கிடையாது. மறுபிறப்பு, இறைவன், அவரை பத்திலாம் தேவையே கிடையாது. அதே மாதிரி பார்த்தோன்னா சிற்றின்பத்தை பத்தி எல்லாம் ஏன்னா இத கூடமா சொல்லுவார் அவரு, வாய்ப்பே இல்லை இல்லையா? அப்படியும் போது 3 கேன்சல் ஆயிடுச்சு. சரி, ஓகே. 4ஆவதுல என்ன சொல்லியிருக்காங்க? பகுத்தறிவின் அடிப்படையில் தனக்கு சரியென்று நம்புவதை செய்வது. கரெக்ட். பகுத்தறிவின் வந்தாச்சா? அவ்வாறு செய்த பின் தவறுகள் இருப்பின் பகுத்தறிந்து திருத்திக் கொள்வது, மேலும் அவ்விளைவுகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு.
சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது டி தான் வரும். ஓகேங்களா? எலிமினேஷன் மெத்தட் ட்ரை பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம். இது பாருங்க, இது நேற்று நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஹூ பிரசிடென்ட் ஓவர் த ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் ஸ்டேட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ். அதாவது மெட்ராஸ்ல நடந்த ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ் இல்ல, மெட்ராஸ்ல நடந்த சென்னையில நடந்த ஃபர்ஸ்ட் இது. ஓகேங்களா? சவுந்தர பாண்டியன். ஓகேங்களா? சாரி. ஓகே, பார்க்கலாம். ஓகே, இது பாருங்க, மேட்ச் பார்க்கலாங்களா? ஓகே, ஸ்வராஜ்ய யார் வருவாங்க? ஸ்வராஜ்யம் பார்த்தோம்னா டி பிரகாசம். ஜஸ்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஎம் நாயர். ஓகேங்களா? திராவிடன் பாத்தீங்கன்னா பக்தவச்சலம். ஸோ இதுல நீங்க நவசக்தி அடிக்கடி நீங்க படிச்சிருப்பீங்க. இது போட்டிருந்தீங்கன்னாவே நீங்க இதெல்லாம் போடலாம். கடைசியா பாருங்க, கரெக்டா 3 பொண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதான் பாருங்க, நவசக்தி திருவிக்கா. ஓகேங்களா? சுயராஜ்யா டி பிரகாசம், ஜஸ்டிஸ் டிஎம் நாயர், திராவிடன் பக்தவச்சலம், நவசக்தி திருவிக்கா. ஓகேங்களா? ஓகே, இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஈஸியான ஒண்ணு. 1916ஆம் ஆண்டு தென்னிந்திய தமிழ் மக்கள் கழகம் இப்ப எப்படி பண்ணாங்க, நீதி கட்சின்னு மாத்திட்டாங்க. இது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? 1916 1916 சவுத் இந்தியன் சில்ஸ் இருக்கு இல்லையா, சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன் என்னன்னு மாத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு மாத்திருப்பாங்க. இது நமக்கு நல்லாவே தெரியும். சரி, ஓகே, இது பாருங்க, விச் பொலிட்டிக்கல் அசோசியேஷன் பிகம் ஜஸ்டிஸ் பார்ட்டி. அப்படி இதை கேட்டிருக்காங்களா? அப்படி திருப்பி கேட்டிருக்காங்க கொஸ்டின். ரெண்டும் ஒன்னே தான். சில்ஃபு என்னது, சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃபெடரேஷன் தான் என்னன்னு மாத்தினாங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு மாத்தினாங்க. இல்லைங்களா? அது எப்ப மாத்தினாங்க? 1944 தானே. 1944ல மாத்திருப்பாங்க இல்லையா? தப்பா இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இது பாருங்க, முதலில் கருத்து படங்களை தமிழ் இதழில் அறிமுகப்படுத்தியவர். இது திரும்ப கேட்கறதா இல்லையா? சுப்பிரமணிய பாரதி. So who first introduced cartoon pictures in Tamil magazine அப்படின்னு பார்த்தோம்னா சி சுப்பிரமணிய பாரதி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அதாவது நாகரிகம் பற்றிய தந்தை பெரியாரின் வரையறைக்குள் உட்படாத ஓகேங்களா, உட்படாத கருத்தாக்கம். அதாவது which of the following idea doesn't fall within தந்தை பெரியார்ஸ் definition of civilization. ஓகேங்களா? எது இல்லைன்னு கேட்கிறாங்க. எதுன்னு பாருங்க, அக்செப்டிங் எவரி ரிலிஜன், அனைத்து மதங்களையும் ஏற்றுக்கொள்ளுதல். எஸ், அவர் வந்து அனைத்து மதத்தையும் ஏற்றுக்கொள்ளும் சொன்னாரு. அடுத்து, தான் கொண்ட நன்மைகள் மற்றவர்களுக்கு பயன்படும் வகையில் முயற்சிகளை மேற்கொள்வது. ஆமா, பண்ணாரு. ரைட்டா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா அவர் பண்ணாரு. ரைட். ட்ரையிங் ஃபார் அதர்ஸ் ஆல்சோ கிரேட் வாட் எவர் குட் ஒன் ஹேட் காட் த டோட்டல் ப்ரோக்ரஸ் ஆஃப் ஆல் ஹியூமன் பீயிங், அனைத்து மனிதர்களுக்குமான முன்னேற்றம். எஸ், அது பத்தியும் அவர் சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்க, இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகளினால் ஏற்படும் முன்னேற்றமும் இனிமையான வாழ்க்கை. ப்ரோக்ரஸ் பேஸ்ட் ஆன் சயின்டிபிக் இன்வென்ஷன் ஆஃப் டுடே அண்ட் மேக்கிங் லைஃப் பிளசன்ட் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ பட் வந்து அவரு அதை பேஸ் பண்ணி வந்து அவரு இது பண்ணல. அதாவது சயின்டிபிக் இன்வென்ஷன் இதை பத்தி ஆக்சுவலி அதுக்கு எதிர்த்தாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்தா நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போதே இதுக்கு ஆப்போசிட்டா வருது. ஸோ டி தான். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, என்ன அறிஞர் அண்ணா பற்றிய சரியான கூற்று. அவர் நீதி பத்திரிகையின் துணை ஆசிரியராக பணியாற்றினார். He served as a sub-editor of Justice magazine. அடுத்து பார்த்தோம்னா he became editor of விடுதலை பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றினார். ஓகே, அடுத்து he was associated with activities related to தமிழ் வீக்லி பேப்பர் முடியரசு. அதாவது முடியரசு என்னும் தமிழ் வார இதழ் தொடர்பான பணிகளில் ஈடுபட்டார். ஸோ அப்படின்னும் போது சி வந்து தப்பு. ஓகேங்களா? ஏ பி ரெண்டு மட்டும் தான் கரெக்ட். ஓகேங்களா? ஆன்சர் வந்து பி, ஏ அண்ட் பி. ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, இந்த கொஸ்டின் நான் உங்ககிட்ட கேட்டேன் இல்லையா, எப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு மாத்தினாங்க அப்படின்னு. அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து திராவிட கழகம் மாற்றுச்சு. ஓகேங்களா? சில்ஃபில் கிடையாது. அதாவது பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியா மாறுச்சு இல்லையா, அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியை திராவிட கழகம்னு மாத்தினாங்க. அது எப்பன்னு பார்த்தோன்னா 1944ல சேலம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அது வராது இல்லையா. ஓகே, ரைட். ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் திராவிட கழகமா 1947ல சேலம் கான்ஃபரன்ஸ்ல மாத்திருப்பாங்க. ரைட். ஓகே, ஸோ ஓகே, இது பாருங்க மேட்ச்.
ஓகே, நம்ம இது தமிழ்லயே பார்க்கலாங்களா? ஓகே, வண்ணதாசன், இன்குலாப், ராமகிருஷ்ணன், தர்மன் சோ. இதை பார்க்கும்போது டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்குலாப் வந்து பாத்தீங்கன்னா காந்தல் நாட்கள் இதுக்காக தான் இது வாங்கியிருப்பாரு சாகித்ய அகாடமி விருது. ஸோ இது டக்குன்னு பார்த்துன்னே சொல்லலாமா? வீக் 3 எங்க வருதாங்க 2 பேப்பர். ஓகே, என்ன வண்ணதாசன் 4-2? நம்ம சூழ்னு படிச்சதே இல்லை வண்ணதாசனுக்கு. ஒரு சீரீஸே தான் வரும் இல்லையா, பாத்துக்கலாமா? கரெக்ட். ஸோ அப்படின்னு ஆன்சர் வந்து சி. ஸோ வண்ணதாசன் ஒரு சீரீஸை, இன்குலா பார்த்தோம்னா காந்தல் நாட்கள், ராமகிருஷ்ணன் சஞ்சாரம், தர்மன் சோ சூல். ஸோ சூல். ஓகேங்களா? ஸோ ஓகே, என்ன அதாவது தொல்லியல் பேஸ் பண்ணி வர கொஸ்டின். ஓகேங்களா? இந்த இடம், அதாவது ஒரு இடம் வந்து சொல்லிட்டாங்க, அது வந்து பாத்தீங்கன்னா என்ன நம்ம கண்டுபிடிக்கணுமா? சரி, என்னன்னு பார்க்கலாம். இவ்விடம் மதுரையிலிருந்து தென்கிழக்கு திசையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மதுரையிலிருந்து இருக்கு. ஓகேங்களா? தமிழகத்தில் வைகை ஆற்று கரையில் சங்ககால நகர நாகரிகம் அமைந்திருந்தது பற்றி உண்மையான பறைசாற்றுகிறது. ஆராய்ச்சியாளரும் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியுமான திரு ஆர் பாலகிருஷ்ணன் இங்கு அமைந்திருந்த நாகரத்திற்கு சிந்து சமவெளி நாகரத்திற்கும் ஒற்றுமை உள்ளதுன்னு சொல்றாரு. எதுனா கீழடி. இது தமிழ் புக்லயே வந்திருக்கும், இது ஒரு பாக்ஸ் இதுல வந்திருக்கும். தொல்லியல் பத்தின ஒரு லெசன் இருக்கும். 10th பழசா இல்லையோ ஒண்ணு வந்திருக்கும். 10th 9th நினைக்கிறேன். அதுல இது கொடுத்துருப்பாங்க. இவரு பாலகிருஷ்ணன் எழுதுன ஒரு இதே ஒரு லெசனே வந்திருக்கும், கீழடி. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். இது பாருங்க. ஏதிலான் கவலை கவஞ்ச ஒரு முளை அறுத்த திருமா உண்ணி கண்ணகியின் வரலாற்றை குறிப்பது போன்று காணப்படும் வரிகள் எங்க இடம்பெற்றிருக்குன்னு பாத்தீங்கன்னா நச்சினை. ஓகேங்களா? சோ ஏதிலான் கவலை கவஞ்ச ஒரு முளை அறுத்த திருமாவுண்ணி நச்சினை. ஓகேங்களா? சோ கண்ணகியை பத்தின எழுதுனது. சோ அதான் பாத்தீங்கன்னா நச்சினையில் வரும். ஓகே, இது பாருங்க. கீழ்காணுவற்றில் யார் டாக்டர் B.R. அம்பேத்கர் 2 தலைமுறைகளுக்கு முன்பே எதிர்நோக்கிய அறிவுசார் மனிதர் என்று கருதப்படுகிறார்? அதாவது among the following who can be considered as an intellectual who anticipated Dr. B. Ambedkar by 2 generation? யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அயோத்திதாஸ் பண்டிதார். ஓகேங்களா? சோ அயோத்திதாஸ் பண்டிதார். Name the Chief Minister of India during anti-India agitation of 1935. அதாவது 1965 அப்ப இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு பாத்தீங்களா? அப்ப தமிழ்நாடு முதல்வரை யாரு இருந்தாருன்னு கேக்குறாங்க. பக்தவத்சலம். ராஜாஜி போடுறவங்க. ஓகேங்களா? பக்தவத்சலம். இல்ல கீவேர்ட் பாருங்க. 1965 ஆன்டி இந்திய எஜிடேஷன் பக்தவத்சலம். இது மூணுமே கீவேர்ட் தான். தந்தை பெரியார் பாஸ் ரெசல்யூஷன் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த விமன் இன் சுயமரியாதை கான்ஃபரன்ஸ். அதாவது தந்தை பெரியார் சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் நம்ம என்னதான் பார்த்தோம் இல்லைங்களா? செங்கல்பட்டுல தான் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இன்னைக்கான ஒரு சில 39 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோமா? 39லேருந்து 40 கொஸ்டின் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். அதோட கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல. ஸோ வந்து பார்த்துருக்கோம். ஸோ கொஞ்சம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் நிறையாவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ இதை பிச்சு கூட வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு குரூப் 4. ஆக்சுவலி இது குரூப் 1ல வரும் இது. ஓகேங்களா? ஸோ அந்த கொஸ்டின்ஸ் தான் எடுத்துட்டு வந்தேன். சரி, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இயர்ஸ்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தந்தை பெரியார் பற்றி அடிக்கடி கேட்குறாங்க இல்லையா? ஸோ கரெக்டாக பார்த்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.